24 மணி நேரமும் உங்கள் வீட்டை நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக வச்சுக்க முடியும். நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் வச்சு இந்த 3 ப்ராடக்ட்ஸ் நம்ம வீட்டில் பண்ண முடியும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம் ஸ்ப்ரே, ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர், அப்புறம் ஃபைனலாக ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரெஷ்னர். இதெல்லாம் எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு மை சேனல் கிளீனிங் 360. ஃபர்ஸ்ட்டு நம்ம ரூம் ஃப்ரெஷ்னர் எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். இதை செய்ய நம்ம 4 வீட்டில் இருக்க ஐட்டம் எடுத்துக்க போகிறோம். நம்ம வீடு எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வீட்டில் நம்ம வாசனையாக இருக்க மாதிரி வச்சுக்கிட்டோன்னா நம்ம மைண்டும் ரிலாக்ஸாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம வீடை யாராவது கிராஸ் பண்ணி போகிறாங்க, இல்லை நம்ம வீட்டுக்கே யாராவது வராங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு குட் வைபாக இருக்கும். இதை செய்ய நம்ம எடுத்துக்க போகிற ஃபர்ஸ்ட் ஐட்டம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் தான். இதுக்காக நீங்கள் தனியாக ஒரு பாக்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் ஜாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஜாம் பாக்ஸ் கூட நீங்கள் கழுவி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் இப்போ காட்டுற மாதிரி இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் உங்கள் வீட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம செகண்ட் எடுத்துக்க போற ஐட்டம் இந்த பேக்கிங் சோடா தான். இது ரொம்பவே விலை கம்மி தான். அண்ட் தேர்டா நான் எடுத்துக்க போற ஐட்டம் இந்த ஃப்ராக்ரன்ஸ் லிக்விட் தான். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் நீங்க எது வேணா எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபோர்த் நான் எடுத்துக்க போற ஐட்டம் இந்த எசன்ஸ் லிக்விட் தான். இது நம்ம கேசரிலாம் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த எசன்ஸ் தான். சரி வாங்க இப்போ அந்த ரூம் ஃப்ரெஷ்னர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிசரோ இல்லை கத்தியோ இல்லைன்னா இந்த வடை சுடுவோம்ல அந்த பெரிய கம்பியோ ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த கம்பியோ இல்லை சிசரோட எட்ஜோ இல்லை நைஃப், அதாவது கத்தியோட எட்ஜையோ நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஃபயரில் இந்த எட்ஜை கொஞ்சம் நேரம் காட்டினீங்கன்னா இந்த எட்ஜ் கொஞ்சம் நல்லா சூடு பிடிச்சிரும். இது நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த கேப்பில் நீங்கள் லேசாக இப்படி வச்சாலே போதும். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டை போட ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி நம்மளுக்கு ஹோல்ஸ் இந்த கேப் ஃபுல்லாமே நம்ம அங்கங்கே ஹோல்ஸ் இருக்க மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கணும். இது எதுக்கு பண்ணுன்ற ரீசனை நான் இந்த வீடியோ மிடில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வீடு வாசனையாக இருக்கணும்னா நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு இந்த பேட் ஸ்மெல்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் கிச்சனில் இருக்க வாஷ் பேஷனில் பாத்திரம்லாம் உடனே கழுவி வச்சுருங்க. அப்படி இல்லைனாலும் அது ரொம்ப நேரம் தண்ணியில் தேங்காத மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டு பாத்ரூமும் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கோங்க, இல்லைனா அங்கேருந்து பேட் ஸ்மெல் வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈர துணி எதுவுமே வீட்டில் போடாதீங்க. வெளியில் காத்தோட்டமாக இருக்க இடத்துலையோ இல்லை வெயில் படுற இடத்துலையோ போட்டு அதை காய வைங்க. இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஃபஸ்ட்டு குளிச்சிடணும், இல்லைனா நம்மளோட ஸ்மெல்லே ஒரு பேட் ஸ்மெல் கிரியேட் பண்ணிடும். நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிற இந்த ரூம் ஃப்ரெஷ்னர் என் வீட்டில் கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இது அந்த பாக்ஸ் தான். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இதில் நான் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்காக வேண்டி அதை நான் வாஷ் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். இப்போது வளவலன்னு பேசாமல் நம்ம இதை எப்படி பண்ணலான்றது குயிக்காக போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்க போகிற இன்க்ரீடியன்ட் இந்த பேக்கிங் சோடா தான். உங்கள் ரூம் இருக்க சைஸ் பொறுத்து நீங்கள் இதை மெஷர்மெண்ட் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் வீட்டு ஹாலுக்கு நான் எவ்வளோ மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுவேன்னா, இந்த பெரிய ஸ்பூனோ இல்லை குட்டி ஸ்பூனோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. பெரிய ஸ்பூனாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் குட்டி ஸ்பூன் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் உங்கள் வீட்டில் இருக்குன்னா இந்த ஸ்பூனில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு சொன்ன அளவு நான் இதில் எடுத்துக்கல, பிகாஸ் நான் என் வீட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் பாத்ரூமில் வைக்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன், அதனால் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பேக்கிங் சோடாவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்னன்றது நான் இந்த வீடியோவில் கண்டினியூஸாக சொல்கிறேன். நீங்கள் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம சேனலில் ஒன்லி க்ளீனிங் வீடியோஸ் மட்டுமே போட்டுட்டு வரோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நான் போடுற வீடியோ நீங்கள் பார்த்து உங்கள் வீடை செம்ம பலபலன்னு ஆக்குங்க. சரி வாங்க இப்போ நம்ம விட்ட இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இதில் நம்ம செகண்ட் ஸ்டெப்பாக பண்ண போகிறது என்னென்னா, இந்த ஃப்ராக்ரன்ஸ் லிக்விடை உங்களுக்கு எவ்வளோ வாசனை வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஊற்றிக்கலாம். இது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம துணி அலசும் போது யூஸ் பண்ணுவோம்ல வாசனைக்காக, அந்த லிக்விட் தான். நான் யூஸ்வலாக என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணால் தான் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் நம்ம வீடு ஃபுல்லாக கிடைக்கும். இந்த சாஷேலேருந்து நான் ஒரு 1/4 எடுத்துக்கிறேன், பிகாஸ் நான் கம்மியாக தான் பேக்கிங் சோடா எடுத்துருக்கனால. நான் சொன்ன அளவு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் நான் காட்டின பெரிய ஸ்பூன்லேயும் இல்லை ஒரு 3 ஸ்பூன் சின்ன ஸ்பூன்லேயும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தேர்டாக எடுத்துக்க போகிற ஐட்டம் இந்த எசென்ஷியல் லிக்விட் தான். இது நம்ம கேசரிலாம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதில் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ப்ரிஃபர் பண்ணுறது வெனிலா ஃப்ளேவர் எடுத்துக்கோங்க, ஏன்னா அதோட ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டுக்கு. இது ரொம்ப காஸ்ட்லி கூட இல்லை. நான் இது 32 rupees கொடுத்து வாங்கினேன். யூஸ்வலாக இது எல்லார் வீட்லேயும் இருக்கிற பொருள் தான். பட் இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே நீங்கள் நிறைய ஊற்றுனீங்க அப்படின்னா தலைவலி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இதில் இருக்க ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால்
நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 6 ட்ராப்ஸ் ஊற்றுங்க, அதுக்கு மேலே ஊற்றாதீங்க. நான் இதில் ட்ராப் வைஸ் ஊற்ற முடியாதனால இங்கே பாருங்கள் ரொம்பவே கம்மியாக தான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ எடுத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலக்கணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இது நல்ல க்ரீமியாக ஒரு ஐஸ்கிரீம் டெக்ஸ்சரில் வரும். நீங்கள் இப்போ வரைக்கும் நம்ம வீடியோவை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம வீடியோவை எத்தனை பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. பட் இதை எடுத்து சாப்பிட்றாதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுருந்த இந்த கேப்பை நம்ம இதை வச்சு மூட போகிறோம். இப்படி நம்ம மூடுறதுனால நம்ம ஆல்ரெடி உள்ளே பண்ணி வச்சுருக்க இந்த ஜெல் வந்து நல்லா வீடு ஃபுல்லாக இந்த ஃப்ராக்ரன்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். நீங்கள் எங்கெல்லாம் வைக்கலாம்னா நீங்கள் கிச்சனில் வச்சுக்கலாம், இல்லை பாத்ரூமில் வச்சுக்கலாம், இல்லைனா ஹாலில் உங்கள் ரெஃப்ரிஜரேட்டர் மேலே வச்சுக்கலாம், இல்லை டைனிங் டேபிளில் வச்சுக்கலாம், இல்லை பால்கனி, ஸ்டோர் ரூம், பூஜை ரூம் எங்கே வேணாலும் நீங்கள் இதை வச்சுக்கலாம். இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நல்லாவே வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அவ்வளோதாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்டான ரூம் ஃப்ரெஷ்னரை நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ரொம்பவே ஈஸியாக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரூம் ஸ்ப்ரே தான் பண்ண போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் இந்த மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸை கண்டினியூஸாக பார்த்து உங்கள் வீடை பல ஆக்க போகிறீங்க. வாங்க நம்ம செகண்டாக இந்த ரூம் ஸ்ப்ரே எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிக்கலாம். இது நான் முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இது ரொம்ப காஸ்ட்லி கூட இல்லை. நான் இன்றைக்கி குட்டி ஸ்ப்ரே பாட்டில் தான் எடுத்துக்கிறேன். இது 21 ருபீஸ் தான். இதோட நெக்ஸ்ட்டு சைஸ் எனக்கு தெரிஞ்சு 40 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். நீங்கள் எது வாங்கி ட்ரை பண்ணாலும் ஓகே தான். பிகாஸ் இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து நம்ம ரூம் ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணும்போது இது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு பாட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி உங்ககிட்ட இந்த மாதிரி ரூம் ஸ்ப்ரே அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியல அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குல்ல, அதோட மூடியில் கூட குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டுட்டு அதை கூட அப்படியே நல்லா தெளித்து விடுற மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இந்த பேக்கிங் சோடாவை கொட்டிக்கிறோம் உள்ள. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய டேபிள் ஸ்பூனாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் சின்ன டேபிள் ஸ்பூனாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக பேக்கிங் சோடா எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது இந்த வாட்டர் தான். இதில் நான் 1 டம்ளர் அளவுக்கு வாட்டர் ஃபுல்லாகவே ஊற்றிக்கிறேன். இந்த ஸ்ப்ரே பாட்டில் எவ்வளோ அளவுக்கு கெப்பாசிட்டி வாட்டர் பிடிக்குமோ அவ்வளோ அளவு கெப்பாசிட்டி நான் வாட்டர் இதில் ஊற்றிக்கிறேன். நான் ரொம்பவே கம்மியாக தான் பேக்கிங் சோடா இதில் எடுத்துக்கிறேன். அண்ட் தேர்ட் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ரன்ஸ் லிக்விட் தான். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ராக்ரன்ஸ் லிக்விடுமே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம ரூம் ஃபுல்லாக இதை ஸ்ப்ரே பண்ணுறதுனால அந்த வாசனை ரூம் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கணும்ல. ஸோ இது நம்ம கொஞ்சம் அதிகமாக இந்த ஃப்ராக்ரன்ஸ் லிக்விட் எடுத்தால் தான் அந்த வாசனையும் நம்மளுக்கு நிறைய நேரம் ஸ்டே ஆகும். அவ்வளோதாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ரூம் ஸ்ப்ரே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் கலந்த லிக்விட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா கலக்கிறதுக்காக இப்படி நல்லா குலுக்கி மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் கொடுக்குற இந்த சிம்பிள் டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் போய்ட்டு ஒரு ஹார்ட் ஸ்மைலியை பறக்க விடுங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம வீடு ரொம்பவே வாசனையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதே நம்ம வீட்டுக்கு வரவங்க அந்த வாசனையை ஸ்மெல் பண்ணணும். அதுக்காக நான் இந்த லிக்விடை ஃப்ளோர் மேட்டில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். இப்படி பண்ணுறதுனால நம்மளோட வாசல்லேருந்து இந்த ஸ்மெல் வீட்டுக்கு வெளியே போக ஆரம்பிச்சிடும். இது மாதிரி நீங்கள் வாசலில் போட்டிருக்க அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஸ்க்ரீன், இந்த கர்டன்ஸு இல்லைன்னா இந்த ஸ்க்ரீன்லேயுமே நம்ம ரெடி பண்ண இந்த ஸ்ப்ரேயை நல்லா நீங்கள் இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபார்மேஷன் மாதிரி உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும். அதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அது காற்றுல ஆற நமக்கு அந்த குட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க சோஃபா செட்லலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு லேஸாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த சோஃபா செட்டில் நம்ம உட்காரும் போது ஏதாவது வேர்வை ஸ்மெல் படிஞ்சிருந்தாலும் அதை ஈஸியாக இதை நீக்கி கொடுத்து ஒரு குட் ஸ்மெல்லில் குட் வைபை உண்டாக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த ரூம் ஸ்ப்ரே நம்ம எதுக்காக ரெடி பண்ணோம்னா ரூமில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக ஸ்ப்ரே பண்ணி காட்டுவேன். இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரூம் ஸ்ப்ரே மாதிரி ஸ்ப்ரே பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்மெல்லு. இவ்வளோ சிம்பிளாக செய்ய வேண்டிய இந்த ஹோம்மேட் ஸ்ப்ரேயை விட்டுட்டு நம்ம காஸ்ட்லியாக இருக்க ஹோம் ஸ்ப்ரே வாங்கி காசை வேஸ்ட் பண்ணிட்டோங்க. ஓகே, நான் இப்போ சொல்லிக் கொடுத்த இந்த சிம்பிள் ட்ரிக் வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே ரெடி பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் சிம்பிளை நம்ம கமெண்ட்டில் போய் பின் பண்ணி வைங்க. அதை பார்த்து உங்களை எத்தனை பேர் இதே மாதிரி ஃபாலோ பண்ண போகிறீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்க, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 2 ப்ராடக்ட் செஞ்சு முடிச்சாச்சு. 3rd ப்ராடக்ட் ஒன்றுமே இல்லை. இந்த பேக்கிங் சோடாவை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கொஞ்சமாக கொட்டிட்டு இதை அப்படியே உங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் கொண்டு போய் வச்சிங்கன்னா அதுதான் ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரெஷ்னருங்க.
இது நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால உங்கள் ஃப்ரிட்ஜில் வர பேட் ஸ்மெல்லை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் பேக்கிங் சோடாவில் பேட் ஸ்மெல் அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால இது நம்ம கேப்லாம் எதுவுமே போடாமல் ஜஸ்ட் இந்த கண்டெய்னரை அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது ஃப்ரிட்ஜ் மட்டும் இல்லாமல் ஷூ ரேக் இல்லை நம்ம துணி வைக்கிற ஷெல்ஃப் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இது மாதிரி மூடி போடாமல் ஜஸ்ட் பேக்கிங் சோடாவை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கொட்டி நீங்கள் அங்கே வச்சிங்கன்னா அதுலேருந்து வர பேட் ஸ்மெல் எல்லாம் இதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்க போகுது. நான் சொன்ன ஃபஸ்ட்டு ப்ராடக்டான அந்த ரூம் ஃப்ரெஷ்னர் நீங்கள் அந்த வாசனை கம்மி ஆகிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு அந்த வாசனை கம்மி ஆகிட்டே போகுது அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் பேக்கிங் சோடா அதே பாக்ஸில் ஆட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் லிக்விடும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி இந்த ஸ்ப்ரே பாட்டிலோட லிக்விட் அப் டு 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் சொன்ன இந்த தேர்டு இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் கொட்டி வைக்கிற இந்த பேக்கிங் சோடா 1 மந்த் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக நல்லாவே யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே உங்கள் வீட்டுக்கு ஒரு குட் ஸ்மெல் கொண்டு வர போகுதுன்றதை மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நீங்கள் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் ஜாலியாக பார்த்து சூப்பராக உங்கள் வீடை க்ளீன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ளீனிங் கண்டென்ட்டை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். அது வரைக்கும் ஸ்க்ரீனில் தெரியுது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் போயிடாதீங்க. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபர் நிறைய வரீங்க. நான் இதுக்கு முன்னாடி கேஸ் ஸ்டவ் பின்னாடி இருக்க வாலை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்ற வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்கள் எனக்கு பண்ணுற இந்த சின்ன சின்ன மோட்டிவேஷன் தான் என்னால் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை கொண்டு வர முடியுது. இந்த சப்போர்ட்டை நீங்கள் எப்போவுமே எனக்கு கொடுத்துட்டே இருங்க. நானும் உங்களுக்கு சூப்பரான க்ளீனிங் கண்டென்ட்டை கொடுத்துட்டே இருக்க போகிறேன். இப்போ கதவை சாத்திட்டு கிளம்புறேன். பாய்.